Photoshop அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் விஷுவல் எக்ஸ்பிரஷன். நீங்கள் ஏற்கனவே Photoshop தெரிஞ்சவராக இருந்தால் உங்கள் வேலையை என்ஹான்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் புதுசாக இப்போ தான் Photoshop கற்றுக்கணும்னு விரும்பினாலும் இந்த கோர்ஸை பார்க்கலாம். ஃப்ரம் த பேசிக்ஸ் நான் இந்த கோர்ஸை நடத்துகிறதா இருக்கேன். நான் சாரங்கன், எதிராஜர் கிரியேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இந்த கோர்ஸ் Photoshop 2020 பற்றியது. Photoshop 2020ல் என்ன எசென்ஷியல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும் அதனுடைய டூல்ஸை பற்றி பார்ப்போம் இந்த சீரீஸில். இப்போ Photoshop 2020 ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் புதுசாக இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க 2020ன்னா இந்த மாதிரி இருக்காது. அது ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வரும். நான் அந்த ஹோம் ஸ்க்ரீனை எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் ஜென்ரலில் நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஆட்டோ ஷோ ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்றது. இது வந்து Photoshop ப்ரீவியஸ் வெர்ஷனில் எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அப்படி இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது இதில் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே டூல்ஸ். இந்த டூல்ஸை பற்றி அப்பப்போ நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் டூல்ஸை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். மோரோவர் இதில் முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது லேயர்ஸ், செலெக்ஷன் அண்ட் மாஸ்கிங். இந்த மூணை பற்றி தான். இதை மூணும் நம்ம மாஸ்டர் ஆகிட்டோம்னா ஒரு டிசைனராக நம்மளுடைய ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போது ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன், கண்ட்ரோல் ஓ அதனுடைய ஷார்ட்கட்டு. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஜேபிஜி சாம்பிள் ஓப்பன் பண்ணுறேன். அப்போது ஓப்பன் ஆகிடுது இந்த சாம்பிள் ஃபோட்டோஸ். இது இங்கே இன்டூ மார்க் இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப்பை விட்டு வெளியில் போயிடும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ப்ளோரரில் சாம்பிள் ஃபோட்டோஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்ன்னு கொடுத்து அடோப் ஃபோட்டோஷாப்பும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு நியூ, அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா 6 inch by 4 inch அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படின்னா பெருசாக ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் அப்படின்னு போட்டால் சின்னதாகும், கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டால் பெருசாகும், கண்ட்ரோல் மைனஸ் போட்டால் சின்னதாகும். ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் பல விதமாக நம்ம டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இதில் ஒன் ஆஃப் த மெத்தடுன்னு அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்ஜ் மூலமாகவும் ஓப்பன் ஆகும். அடோப் பிரிட்ஜின்னு பேர் இது. இந்த அடோப் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது ஒரு நமக்கு வந்து இந்த எசென்ஷியல், லைப்ரரிஸ், ஃபிலிம் ஸ்ட்ரிப், இது ஒவ்வொன்றும் அந்தந்த டைப்பில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டை காமிக்கும். பிரிட்ஜில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்டை நம்மளால் வியூ பண்ண முடியும். இந்த சாம்பிள் ஃபோட்டோஸில் இந்த ஃபைல் வந்து .ai அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலு, இது DNG டிஜிட்டல் நெகட்டிவ் ஃபைலு, இது EPS, இது JPG, இது NEF, இது PST. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபைலையும் நம்மளால் வியூ பண்ண முடியும். இதுதான் பிரிட்ஜினுடைய ஒரு அட்வான்டேஜ். இது வந்து ஒரு ப்ரௌசர் மாதிரி. அடோப் சம்பந்தமான எல்லா எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸும் இதில் பார்க்க முடியும். இப்போது இந்த இமேஜ் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரா ஃபைல்ஸ் பற்றி. நிக்கானில் ரா ஃபைல்ஸ் .nefனாவும் கனானில் ரா ஃபைல்ஸ் CR2 ஆர் CRWன்னு வரும். இப்போ இந்த ரா ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகும்போது கேமரா ராவில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ நான் ஆட்டோ கொடுக்குறேன், கொஞ்சம் நான் எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் டெக்ஸ்டர்ஸை கொடுக்கலாம், கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், வைப்ரன்ஸ் வேணும்னாலும் இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி. இது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அது ஓப்பன் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடும். இந்த கேமரா ராவுடைய இன்டெப்த் எடிட்டிங்கை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். மேலும் இந்த பிரிட்ஜோட இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது இந்த ப்ளஸ் மைனஸ் ஐக்கான் இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணணும்னா இதை வந்து தள்ளினோம்னா பெருசாகிடும், சின்னது பண்ணணும்னா சின்னது பண்ணிக்கலாம். கிரிட்டோட ஃபார்மேட்டில் பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டு பெருசாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டடேட்டாவோட வரும். ஈவன் இப்போ பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐகான் இருக்கு இல்லையா, கிரியேட் நியூ ஃபோல்டர், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் ப்ரௌசருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. பிரிட்ஜுக்குள்ளே ஏதாவது ஒரு சப் ஃபோல்டர்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதையும் கூட பார்க்க முடியும். எப்படின்னா இப்போ வியூவில் போயிட்டு ஷோ ஐட்டம்ஸ் ஃப்ரம் சப் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப் ஃபோல்டர்ஸ் எதாவது இருந்தாலும் நம்மளால் அந்த வியூ பார்க்க முடியும். இது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன 2 ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ ஜேபிஜி ஃபைலை டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகும். ஆனால் இது வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகுதில்ல. இப்போ நான் கேமராவில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விரும்பினா பிரிட்ஜில் போயிட்டு ஓப்பன் இன் கேமரா இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமராவில் ஓப்பன் ஆகும். நமக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அதை ஓப்பன் இமேஜ்னு கொடுத்தா அது பிரிட்ஜில் ஓப்பன் ஆகும். இது ஒரு ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். ரெண்டாவது, இப்போது எனக்கு வந்து இப்போ பிரிட்ஜில் ஒரு என்இஎஃப் ஃபைலு, இது வந்து கேமராவில் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் நான் இதுக்கு தேவையான மாடிஃபிகேஷன்லாம் பண்ண பிறகு இது வந்து இனிமேல் எனக்கு கேமராவில் ஓப்பன் பண்ண வேண்டாம், டைரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் தான் ஓப்பன் பண்ணணும். ஒரு சின்ன ஷார்ட்கட், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த என்இஎஃப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கேமராவில் ஓப்பன் ஆகாமல் டைரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடும். இது என்இஎஃப் ஃபைல் தான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடுது. இப்போ பிரிட்ஜிலேருந்து எப்படி ஃபோட்டோஷாப்க்கு ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ லைட் ரூம்லேருந்து எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். லைட் ரூம் அப்படின்றது எப்படின்னா உங்களுக்கு அதில் லைப்ரரி, டெவலப்மெண்ட் மாடியூல் இந்த மாதிரி மாடல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர், இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டரை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். இந்த ஆட் ஃபோல்டரில் டெஸ்க்டாப்பில் சாம்பிள் ஃபோட்டோஸ் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அந்த ஃபோட்டோஸ் இப்போ டிஸ்பிளேயில் வரும். இந்த 5 ஃபோட்டோ ஓப்பன் ஆகிடுது. இப்போ நம்ம இம்போர்ட் அப்படின்னு கீழே இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகிடுது, இந்த ப்ரிவ்யூவில் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரிக்கு அடுத்தது டெவலப் மாடியூல்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமராவில் என்னென்னலாம் பார்த்தோமோ அத்தனையும் இந்த டெவலப் மாடியூலில் கிடைக்கும். இதே ஆட்டோ நம்ம கொடுக்க முடியும் இங்கே. அதே மாதிரி இப்போ ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணணும், இல்லை நமக்கு வந்து இந்த கர்வ்ஸில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மிட்டாம தூக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு இல்லை ஒரு எஸ் கர்வ் கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேமராவில் என்னென்னலாம் பண்ணினோமோ அதை லைட் ரூம்லேயும் செய்யலாம். இப்போது இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னும் போது ரைட் கிளிக் பண்ணி எடிட் இன் அப்படின்னு போட்டு எடிட் இன் அடோப் ஃபோட்டோஷாப் 2020 அப்படின்னு கொடுக்கலாம். இது எடிட்டிய காப்பின்னு போட்டு கூட நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணினோமோ அந்த கரெக்ஷனோட உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோட்டோக்கு கண்ட்ரோல் ஈன்னு கொடுத்தீங்கன்னா எடிட்டிய காப்பி, இப்போ ஒரு டிஸ்பிளே வந்தது இல்லையா, அந்த ஃபைல் மெனுவில் போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கண்ட்ரோல் இ கொடுத்தா எடிட்டிய காப்பின்னு வரும், இல்லை எடிட் ஒரிஜினலும் கொடுத்துக்கலாம். நம்ம எடிட்டிய காப்பி கொடுத்தாலே கொஞ்சம் நல்லது, ஏன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், அது வந்து இப்போது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடுது. அந்த மாதிரி இப்போ பிரிட்ஜை யூஸ் பண்ணியும் ஃபோட்டோஷாப்பில் நம்ம பிக்சர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லைட் ரூம் யூஸ் பண்ணியும் பிக்சர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஃபோட்டோஸை எப்படி கேமராவில் மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இதெல்லாம் லைட் ரூம் மூலமாகவும் பண்ணலாம், கேமரா மூலமாகவும் பண்ணலாம் ஃபோட்டோஷாப்பில். அதை ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த லெசனில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.